எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நான் எனக்கு அண்ணனுக்கு காசு கழுத்து கொடுத்தே ஆகணும். குளிப்பாட்டல. குளிப்பாட்டிடுங்க. கேஷ் இன்னைக்கு கிடைச்சாகணும். ப்ளீஸ். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். எனக்கு அம்மா கூட போணும். செல்லக்குட்டி, நான் உன்னை சொல்றேன் கேக்குறியா? அம்மா கூட என் பட்டுக்குட்டி இல்ல. நீ போய் குளி. அப்பா இப்ப கூப்பிடுறேன். அம்மா கூட போடா செல்லம். வாடா வாடா செல்லம், அப்பா குளிப்பாட்டுறேன். ஏய், நீ எங்க வர? உள்ளதா? நீ இங்க இரு, நான் வாங்கிட்டு வரேன். அப்ப நானும் வரேன். கூடயே ஓட்டிட்டு வரான். தோ பாரு. என்ன தாகிர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முகமது உள்ள இருக்காரு. வர வர எல்லாரையும் பேர் சொல்லிதான் கூப்பிடுற. நீ எங்க வர? உள்ளதா? அதெல்லாம் வர தேவையில்ல, வெளியே வேறு. பல விஷயங்கள தாகிர் என்ன நுழைய விட மாட்டான். சார் கிட்ட வாங்கின காசை முகமது கிட்ட வாங்கி திருப்பி கொடுக்கதான் அன்னைக்கு போனா. என்ன வேணும்? எனக்கு ஒரு சாக்லேட் தெரியா? உன்னை ஒண்ணு குடுமா. அங்கிளுக்கு தர மாட்டியா? என்னடா பாக்குற? அடிச்சு கொல்றான். சீக்கிரம் என் வீட்டுல வந்து எனக்கே வேலை கட்டுறா. மார்டின், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சீக்கிரம். ஒரு தடவை சொன்னா புரியாது. எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இதான்டா. வா போலாம். தாகிர் போன காரியமும் நடக்கல. கடைசியில முகமது கிட்ட வாங்கியும் கட்டிக்கிட்டா. காசு கேட்க போனா ஓவரா பேசுறான். பின்ன என்ன பண்றது? அதான் நீ ஏதாவது ஏடா கூட பண்ணிருக்க. அங்கதான் நான் பாத்தனே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முகமது சார் அப்படி பண்றவரு இல்ல. கை சூப்பர் குழந்தை பாரு. போட. ஏய் நில்லுங்க, இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கள வந்திருக்காங்க. யார் இது? உங்க பையனை சூப்பர் ஸ்டார் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு. அவன் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் தர வேண்டாம். ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போதும். வந்துட்டேன். இந்த ஆள் தான் அந்த சூப்பர் ஸ்டார் ஆகிறாளா? ஆமா, இவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கான். இவன் தான். இவன் நல்லா நடிப்பான் சார். தம்பி, உனக்கு நடிக்க தெரியுமா? எங்க ஊர்ல என்ன சிங்கம்னு தான் சொல்லுவாங்க. சிங்கத்தை டிவில பாத்திருப்பீங்க, காட்டுல பாத்திருப்பீங்க. ஆனா நேர்ல பாத்திருப்பீங்களா? சான்ஸே கிடையாது. அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கொடுப்பன இருந்தா தானே. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. தேங்க் யூ. பட் இந்த டயலாக்லாம் எங்கயோ கேட்டிருக்கேனே. இதெல்லாம் சினிமால இருந்து காப்பி அடிச்சது. என்கிட்ட சொந்தமா 2 டைலாக் இருக்கு. அதுல ஒன்னு செஞ்சு காட்டுமா? வாங்கடா. கமான். மிஸ் ஆயிடுச்சு. அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் நடந்துக்கணும் இல்லையா? இல்லைன்னா யாரும் ரசிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். எப்படி இருக்கு சார்? பிரமாதமா இருக்கியா? நன்றி. எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எதிர்நீச்சல் போடுற வாழ்க்கை மட்டும்தான். சரிங்க. இவன் இப்ப காட்டினதெல்லாம் நடிப்புன்னா இவன் தப்பிச்சிருவான். கடவுளே. தம்பி, நாளைக்கு மறுநாள் நீ லொகேஷனுக்கு போய் நான் சொல்ற ஆளை போய் பாரு. சரிங்க. போறோம்ல முதலி. Thank you. சரி, கிளம்புங்க. சரி. அப்பா வாங்க போலாம். வேலை முடிஞ்சது. முசுலி பவர் ஒர்க் ஆகுது போல இருக்கு. உன்னோட புது நண்பர் பிரமாதையா என்ன வேணும்னு சொன்ன? ஆட்டோகிராஃபா? கலிகாலண்டா முதலி. நாளைக்கு இவனை கூட மக்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எதுக்கு நீ அந்த விஜயச்சந்திரனை கூப்பிட்டு சொல்லிரு. கண்டிப்பா.
இவ்வளோ நாள் ஆச்சுல, இன்னும் காத்திருக்கணுமா? வேணாம்ல? ம், இப்போதைக்கு ட்ரெண்டே இதுதான். ம் ம் அப்படிதானே? Mood is fine, but situation is not okay. என்ன ப்ரே பண்ண? எனக்காகவா? இல்ல, எனக்காக. ஆ, அதுல நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ம்ம். மார்ட்டின், என்ன? எனக்கு ஒரு நிமிஷம். ம், தாகிர், என்னடா ஃப்ரீயா இருக்கியா? ஆ. நீ இப்ப எங்க இருக்க? சர்ச்சில் இருக்க. நீ வண்டி எடுத்துட்டு நேரா ஆர்பருக்கு வா. ஆ. சீக்கிரம் வந்துரு. சார் இருக்காரா? இல்ல, நீ வந்துரு. வர. சரி, சீக்கிரம் வா, போலாம். தாகிர் சொன்னதை வச்சு நான் ஹார்பருக்கு போனேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆதங்கம் என் மனசுக்குள்ள இருந்தது. போட்டு சீக்கிரம் இருக்கட்டும் இருக்கட்டும். தேங்க்யூ. சரி சரி, ஜாகிரதை. நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒரு சில அனுபவங்களை அங்க பார்த்தேன். கடைசியில் நானும் சாரோட பாதியிலே போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சது. சார், தாகிரும் அந்த பையனும் பொருளோட போயிருக்காங்க. ஒரு ஒயிட் இனோவா கார்ல. இந்த சினிமால பார்க்குற மாதிரி நானும் ஒரு சின்ன டாட் மாதிரி மாறிட்டேன். சாரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாயிட்டேன். ஆனா சுமித்துக்கிட்டே இருந்து தாகிர் பொருள் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பெரியவரோட பெரிய டீல் அது. அரசாங்கம் பிடிச்சதுன்னா 7 கோடி, மகேஷ் பிடிச்சா 7 லட்சம். அதில் கிடைக்கிற பிச்சை காசுக்காக இல்லை தேவன் ஒன்றை கூப்பிட்டது. இனி இந்த சிட்டியில் பிஸ்னஸ் நடத்த அவரு தேவையில்லை, இந்த தேவன் போதும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல?
KL 445868 ஒரு இனோவா கார் அந்த வழியா வந்துட்டு இருக்கு. ஓகே சார். அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நான் எங்கேயாவது செத்து தான் போவேன், தெருநாய் மாதிரி. ரொம்ப வருஷங்களாச்சு சார் கூட சேர்ந்து. ரொம்ப உழைச்சிட்டேன், மனுஷங்களையும் மிருகங்களையும் சந்திச்சேன். அதுக்காக நான் கஷ்டம் ஒன்றும் படலை. நான் செத்ததுக்கு அப்புறம் உன் தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு வந்துரு, இந்த பாவி முகத்தை பார்க்க. போடா. இப்போ நான் சொல்றது உனக்கு விளையாட்டா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? ஒன்றும் இல்லைடா, என்ன வாழ்க்கடா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொல்லு. போ போ. ஹேய் போலீஸ், வண்டி நிறுத்தாத. டேய் நிறுத்து, வண்டியை நிறுத்து. டேய் வண்டி அடியா, சீக்கிரம் விடாத. சார் போலீஸ் ஃபாலோ பண்ணுது. ஏன்டா நீ இதுக்கு முன்னாடி போலீஸை பார்த்தது இல்லையா? அவங்க பிடிச்சா பிடிக்கட்டும்டா. இறங்குடா காரை விட்டு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவேன்னு. எங்கடா உங்க பாஸ்? கடத்திட்டு வந்த வைரத்தை எங்கடா வச்சிருக்கீங்க? வாடா இப்படி. ஏண்டா வண்டிய வளைச்சா ஓட்டுற? வாடா வா, ஏந்திரி, வாடா இப்படி வா. வாடா. என்னடா பேசாம நின்னுட்டு இருக்க? வெள்ளையும் சொல்லையுமா பொட்ட பிள்ளைங்க இருந்தா தான் நீ பேசுவியா? இந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? கையுங்களவுமா பிடிச்சிட்டானா உங்க பாஸ் இல்ல, அந்த ஏழுமலையா வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாதுடா. புரிஞ்சதில்ல உங்களுக்கு? என்னடா முறைக்கிற நாயே? கையுங்களவுமா பிடிபட்டுட்டாங்கன்னா இவனுக்களை சும்மா விடக்கூடாது. எஸ் சார். ஏய் என்னடா திமிரு? வா ஏறா, ஏறு, போடா. என்ன அசைற? சரி, தான் மகேஷோட வேலை தான். என்னப்பா நடந்துச்சு? போட்டு கொடுத்துட்டான் அந்த மகேஷ். அப்பா மார்ட்டின், சேவ் ஹிம் அப்பா, ப்ளீஸ் சேவ் ஹிம் ப்ளீஸ். இந்த வேலையை நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் தொடங்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிடிபட்டிருக்காங்க. இப்ப என்னவா? அது வந்துப்பா, நான் மார்ட்டினே. மார்ட்டின? சாரிப்பா, ஐ லவ் ஹிம். இன்னொரு தடவை இந்த வேலைக்கு மார்ட்டினை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் வேலையிலையும் வேலை செய்யற ஆட்கள் கூடயும் எந்த விதமான நெருக்கமும் வச்சுக்க கூடாதுன்னு. அதை மறந்துட்டியா? யூர் க்ரூவல் பா. உங்களுக்கு உங்க வேலை மட்டும்தான் முக்கியம்ல. I want him, அப்பா. I can't live without him. I can't live without him. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானும் ஆன் மேரியும் லவ் பண்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு.
யோ முதலே, மகேஷோட சீட்டை கிழிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. முதல்ல நம்ம பசங்களை வெளியே விடு, அதுக்கப்புறம் பார்ப்போம். சாரி மார்ட்டின், வலிக்குதா? இல்ல இல்ல. கேப்ரியல், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நான் மகேஷ் கிட்ட எல்லாத்தையும் பேசியிருக்கேன். ம். தாகீர், ம் அந்த பொருள் எங்கடா? பிசி இங்க இருக்கு சார். ம். வெடியறதுக்கு முன்னாடி இது சேட்டு கையில் இருக்கணும். எங்கய்யா? உன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவரு ஹோட்டல்ல இருக்காரு. ம். முதலே, நீ இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அவன் சீட்டை கிழிச்சிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா போலாம். சாரோட இன்னொரு முகத்தை அன்னைக்கு தான் நான் நேர்ல பார்த்தேன்.